மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். ஆலயத்திலும் ஆன்லைன்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நம்முடைய தேவன் அதிசயமானவர். யோபு புஸ்தகம் 9:10 யோபு சொல்லுகிறார். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களா? அதிசயங்களை செய்வேன், உன் அதிசயங்களை காணப்படுவேன் சொன்ன ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வாரா? நீங்க எண்ணி 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 பார்த்தாலும் என்னவே முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். நான் பேச பேச ஒரு ஆமேனாவது சொல்லணும். ஒரு மாதிரி சைஸா இருக்கக்கூடாது. சரிதானா? ஆமா, நல்ல உற்சாகமா ஆமேன் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். ஆமேன். ஆவியானவர் அந்த வார்த்தை உங்களை தொட்டுச்சுன்னா நல்ல உற்சாகமா கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்தணும். ஒரு மாதிரி சைஸா இருக்கக்கூடாது. தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்போ அதிசயங்களை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும், உங்களால எண்ணவே முடியாத அளவுக்கு, நோட்டு போட்டு எழுத முடியாத அளவுக்கு அவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 136:4, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்லுவேன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும். ரெடியா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆண்கள் மட்டும் சொல்லணும், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். பெண்கள் மட்டும் சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதல் நாள் மாலை நேரத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து அதுல இருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்வாராக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இன்றைக்கு மாலை நேரத்தில் அவர் செய்ய போகிற அதிசயம். செப்பனியா 3:20. அக்காலத்திலே கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே சேர்த்துக் கொள்வேன். உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது ஜனங்களுக்குள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த முதல் நாள் மாலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். கவனியுங்கள், உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்ன உடனே நீங்க நினைக்கலாம், நான் ஜெயிலையா இருக்கிறேன், நான் என்ன சிறைச்சாலையிலையா இருக்கிறேன், என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுறதுக்கு நான் என்ன ஜெயிலையா இருக்கிறேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மட்டும் ஜெயில இல்ல, சிறையிருப்புல இல்ல. நாம நினைக்கிறோம் ஜெயில இருக்கிறவங்க தான் சிறைப்பட்டு இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கு அநேகர் ஜெயில இல்ல, வெளியேதான் இருக்கிறோம். ஆனா வெளியே தெரியாத சிறையிருப்புகள் நமக்குள் இருக்கிறது. சிலருடைய கட்டுகள், சிலருடைய சிறையிருப்பு வெளியே தெரியும், சிலருடைய சிறையிருப்பு வெளியே தெரியாது. வெளியே தெரியாததுனால நாம விடுதலையா இருக்கோம் நினைச்சிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். நம்முடைய தேவனால் சிறையிருப்பை மாற்ற முடியும். 400 வருஷம் தம்முடைய ஜனங்கள் சிறைப்பட்டு கிடந்தார்கள்.
400 வருஷம், இனி அவ்வளவுதான் முடிந்தது, எகிப்திலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் ஆமென் ஆபிரகாமுக்கு சொன்னது போல 400 வருஷம் கழித்து ஆண்டவர் மோசேயை அனுப்பி விடுதலை ஆக்கினார். 400 வருட சிறையிருப்பை ஒரு இரவிலே கர்த்தரால் மாற்ற முடியுமானால் 400 வருஷ சிறையிருப்பை, அது சாதாரண சிறையிருப்பு அல்ல, எகிப்தின் சிறையிருப்பு, இருப்பு கால வாசல் என்று சொல்லப்படுகிறது. எவரும் எளிதாக வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட கொடூரமான சிறையிருப்பில் இருந்து ஒரு இரவில் தேவன் அவர்களை வெளியே கொண்டு வர முடியுமானால் எத்தனை வருட சிறையிருப்பையும் கர்த்தரால் மாற்ற முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஆமென், நீங்கள் எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் விடுதலையாக்க முடியும். 70 வருஷம் பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்தார்கள். 70 வருஷம் கழித்து தேவன் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். 70 வருஷம் கழித்து மீண்டும் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, 400 வருட சிறையிருப்பை மாற்றினவர், 70 வருட சிறையிருப்பை மாற்றினவர். ஆமென். 18 வருஷமாய் பிசாசு ஒரு சகோதரியை கட்டி வைத்திருந்தான். இயேசு அன்றைக்கு அவளை விடுதலையாக்கினார். ஆபிரகாமின் குமாரத்தியை அன்றைக்கு அவர் விடுதலையாக்கினார். எத்தனை வருஷம் பேசுங்க, இப்பதானே சொன்ன, எத்தனை வருஷம்? 18 வருஷம். இருந்தது ஆலயத்துல தான். ஒழுங்கா ஆராதனைக்கு வருவா, ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவா, ஆராதனைக்கு வருவா, ஆலயத்துக்கு வருவா. ஆனா உள்ளுக்குள் கட்டப்பட்டிருந்தாள். அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். அவள் நினைத்தால் அது வியாதி என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஆமென், ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்குவது ஆமென் அவசியம் என்று 18 வருஷம் கட்டப்பட்டு அவளை விடுதலையாக்கினார். ஆனா யாருக்கும் அவ கட்டப்பட்டிருந்தது என்ன செய்யாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, அவளுக்கே தெரியாது நான் கட்டப்பட்டிருக்கேன் என்று. 18 வருஷமா பலவீனம் நினைச்சிட்டு இருக்கிறா, 18 வருஷமா வியாதி நினைச்சிட்டு இருக்கிறா. அவர் நினைச்சிட்டு இருக்கிறா இது வியாதி, மாத்திரை எடுத்திருக்கலாம், மருந்துகள் எடுத்திருக்கலாம், மருத்துவர்கிட்ட போயிருக்கலாம். 18 வருஷமா அவளை நிமிர விடாதபடி வைத்திருந்தது. இயேசு அது கட்டு என்று உணர்ந்தார். 18 வருஷம் இருந்த சிறையிருப்பை இயேசு அன்றைக்கு விடுதலையாக்கினார். ஒருவேளை இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இது வியாதிதான் அல்லது இது ஒரு பிரச்சனை இல்ல, இது எனக்கு தலைமுறையா இருக்கிறது, இப்படித்தான் இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனால் குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் விடுதலையாக்குகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சொல்லுகிறேன், 400 வருட சிறையிருப்பை மாற்றினவர், 70 வருட சிறையிருப்பை மாற்றினவர், 18 வருஷம் கட்டப்பட்டிருந்தவளை விடுதலையாக்கினவர் அந்த இயேசு இன்றைக்கும் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற முடியும். அந்த வியாதியை மாற்ற முடியும், அந்த சாப கட்டை உடைக்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடாத காரியம். கொஞ்சம் நல்லா பேசணும், நாளைக்கு ராத்திரி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன? ஆமா, எனக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கணும், நான் பேச பேசிக்கிட்டே இருக்கணும், பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி சீரியஸாலாம் இருந்தீங்கன்னா நான் கூட கொஞ்சம் பேச வச்சுப்பேன் பிறகு. அதனால பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன முறைச்செல்லாம் பார்க்க கூடாது, பிறகு நைட்டு 10 மணி வரைக்கும் போயிடும். ஆமா, ஒழுங்கா ஒத்துழைப்பு குடிச்சா 9 காலுக்கு முடிப்பேன். ஒரு மாதிரி முறைச்சி இறைச்சி பார்த்தீங்கன்னா 10-11 மணி கூட போவோம், அசால்ட்டா கொண்டு போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இந்த கூட்டமே உங்களுக்காக தான், உங்க குடும்பங்களுக்காக தான், இந்த சபைக்காகத்தான், இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்காகத்தான், அதற்காக தான் இந்த மீட்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரால மாற்ற முடியும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை வெளியே தெரியாத சிறையிருப்புகள் இருக்கலாம், யாருக்கும் தெரியாத கட்டுகள் இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரிகிற விதத்தில் உங்கள் சிறையிருப்பு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த முதல் நாள்ல அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 1 ராஜாக்கள் 8:47 வச்சுக்கிடுங்க. அதுல இருந்து ஒரு 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எடுத்த ஒருவர் முதல்ல வாசிங்க.
பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் கேட்டு இல்லையே, ஆகையால் பாவம் செய்து அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்து அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது, நல்லா கவனிக்கணும், அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே முதல் வார்த்தை தங்களில் உணர்வடைந்து, கையில பேனா வச்சிருந்தீங்கன்னா முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, ஒண்ணுன்னு போட்டுக்கிடுங்க, உணர்வடைந்து, தங்களில் உணர்வடைந்து. ரெண்டாவது போட்டுக்கிடுங்க, மனம் திரும்பி, பக்கத்தில் எழுதிக்கிடுங்க கோடு போட்டு, 2 மனம் திரும்பி. மூணாவது என்று தங்கள் சிறையிருப்பிலே வேண்டுதல் செய்து. மூணாவது போட்டுக்கிடுங்க, எழுதிக்கிடுங்க, குறிச்சுக்கிடுங்க, வேண்டுதல் செய்து. இங்கே சாலமோன் ஜெபம் பண்ணுகிறான். சாலமோன் ஆலயத்தை கட்டி ஜெபம் பண்ணும் பொழுது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. அந்த மகிமையில ஒரு ஜெபம் பண்ணுகிறான், முழங்கால் படியிட்டு, பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லையே. ஒருவேளை நாங்கள், உம்முடைய ஜனமாகிய நாங்கள் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, துரோகம் பண்ணி, சமீபத்திலோ தூரத்திலோ நீர் எங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, இப்படி சொல்றேன், நாங்கள் சிறைப்பட்டிருக்கும் பொழுது, ஆமென், உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் வேண்டுதல் செய்தால் கர்த்தர் கேட்டு எங்கள் சிறையிருப்பை மாற்றுவீராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த ஜெபத்தை சாலமோன் ஏறெடுத்து வைத்தான். ஆமென். இந்த ஜெபம் இன்னைக்கும் இந்த ஜெபம் கிரியை செய்து, இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாட்கள்ல கர்த்தருக்கு பிரியமா இருந்தோம், ஒரு நாட்கள்ல கர்த்தரை சேவித்தோம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கிறது. சில தீய பழக்க வழக்கங்கள்ல சிக்கி இருக்கிறாங்க. வெளியே தெரியாத கட்டுகள் உள்ள இருக்கிறது. அங்கே சாலமோன் ஜெபிக்கிறான், அப்படி என்னுடைய ஜனம், இந்த ஜனம், நீர் தெரிந்து கொண்ட ஜனம் ஒருவேளை சிறைப்பட்டு போவார்களானால், சிறைப்பட்டு இருப்பார்களானால், முதலாவது தங்களில் உணர்வடைந்து. எல்லாரும் சொல்லுங்க, உணர்வடைந்து. திரும்ப சொல்லுங்க. இரண்டாவது மனம் திரும்பி. மூணாவது வேண்டுதல் செய்தால் நீர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றுவீராக. தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், சரின்னு சொன்னார். இன்னைக்கும் நான் சொல்றேன், ஆமென். ஒருவேளை இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது வெளியே சொல்ல முடியாத பலவீனங்களோ, பிசாசின் போராட்டமோ, கட்டுகளோ, அல்லது சில ஆண்டுகளாகவே உங்க வாழ்க்கையில சில சிறையிருப்புகளோ இருக்குமானால், ஃபர்ஸ்ட் டே அவர் விடுதலை தருகிறார். இன்னைக்கு நீங்க அநேகர், இன்னைக்கு ஆண்டவர் தொடர்றதை என்னுடைய ஆவியில நான் உணர்றேன். அநேகரோடு பேசுறதை என்னுடைய ஆவியில நான் உணர்றேன். சிலர் நீங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதை நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே முதலாவது ஆண்டவர், ஆமென், சாலமோன் சொல்லுகிறார், அவர்கள் உணர்வடைந்து. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 1:21, யாராவது ஒருத்தர் மைக்ல வாசித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாரும் கேட்கறதுக்கு. அந்த சகோதரிக்கு ஒரு மைக் ஏதாவது கொடுக்க முடியுமா? வாசிக்கிற யாராவது ஒருத்தருக்கு ஒரு மைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், எல்லாரும் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். வாசிங்கம்மா. அவர்கள் தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எல்லாரும் சொல்லுங்க, உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. திரும்ப சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லிட்டீங்களா? பரவாயில்லையே. இவ்வளவுதான் உங்களுக்கு வாய்ஸே வருமா? உணர்வில்லாத அவர்கள் இருதயம் என்ன செஞ்சிச்சான்? இருளடைந்தது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நிறைய விசுவாசிகளுடைய இருதயம் இருளடைந்து போயிருக்குது. ஒரு நாட்கள்ல நல்ல வெளிச்சமா இருந்தாங்க. ஆண்டவர் நம்மை வெளிச்சமா வைத்திருந்தார், நம்மை பூமிக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆமென். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு சொன்னார்ல.
ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருளடைந்து இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கிற வெளிச்சத்தை இழந்திருக்கிறாங்க. காரணம், உணர்வில்லாத அவர்கள் இருதயம். இன்னைக்கு பல விதத்தில் ஆண்டவர் பேசுறாருங்க, பல கோணத்துல பேசுறாருங்க. ஆனா சிலர்லாம் உணர்வே இல்லைங்க, உணர்வே இல்லை. சரி, வருஷந்தோறும் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டம் இந்த வருஷம் நம்ம வச்சிருக்கிறாங்க, போனோம், அவ்வளவுதான், சோத்திரம். அப்போ ஒவ்வொரு முறை ஆண்டவர் நம்ம கூட பேசும் போதும் அந்த உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். உணர்வில்லாதவர்கள் இருளடைந்து போயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கவனிங்க, ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒண்ணு, நம்ம வீட்டுல நாய் வளர்க்கிறோம். நாய் வளர்க்கிறவங்களா இருந்தா நான் சொல்றது புரியும். இந்த நாய் என்ன செய்யணும்னா, யாராவது வந்தா குலைக்கும். யாராவது வந்தா, நமக்கு வேண்டியவங்க வந்தாச்சுன்னா அது குலைக்கணும் வச்சுக்கிடுங்களேன். வந்தாங்களே யார் வந்தாலும் குலைக்கும். உடனே வீட்டுக்காரங்க சத்தம் போடாத, அதை அடிப்பாங்க. சத்தம் போடாத, எதுக்கு குலைக்கிற, வர்ற ஆளை பார்த்து. இப்படி அதை அடிச்சு 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 ஒரு நாள் கள்ளனே வருவான், அது என்ன செய்யாது, குலைக்காது, அது பாட்டுக்கு படுத்துக்கணும். எதுக்குடா நமக்கு வம்புன்னு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் நீங்க கார்ல போனீங்கன்னா, கார் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கொடுக்கும், கீங் 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 கீங். எதுக்கு? சீட்டு பெல்ட்டை போட சொல்லும். நீங்க போடலன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் என்ன செஞ்சிடும், நின்றோம். இதே மாதிரிதான் ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்துவார், 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 உணர்த்தி பார்ப்பார், உணர்த்தி பார்ப்பார், உணர்த்தி பார்ப்பார். ஆமென். ஒரு கட்டத்தில் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதற்கு நாம் செவி கொடுக்காவிட்டால் அந்த உணர்வு என்ன செஞ்சிடும், நின்று போயிடும். அதற்கு பிறகு ஆமென், ஸ்தோத்திரம், அவர் உணர்த்தினால் கூட உணர முடியாதபடி இருதயம் இருளடைந்து விடும், இருளடைந்து விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவருடைய இருதயமும் இருளடைந்து விடக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லலையே, ஒரு ஆமேன் கூட சொல்லலையே. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும், எப்போதும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இன்றைக்கு ஆமென், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள நல்ல உணர்வுகள் ஆவியானவர் தருவாராக. ஸ்தோத்திரம், உணர்வுகளை தருவாராக. ஒரு நாட்கள்ல ஆவியானவர் உணர்த்துற உடனே அழுத நாட்கள் உண்டு. தேவன் நம்மோடு பைபிள் வாசிக்கும் போது அழுத நாட்கள் உண்டு, பிரசங்கத்தில் அழுத நாட்கள் உண்டு, ஜெப நேரத்தில் அழுத நாட்கள் உண்டு, பைபிள் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே அழுத நாட்கள் உண்டு, பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அழுத நாட்கள் உண்டு. கேட்டு 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 இப்ப பழகி போச்சு. தேவன் எச்சரித்தாலும் கூட இன்றைக்கு அநேகருக்கு உணர்வில்லை, அநேகருக்கு உணர்வில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சர்ச்சுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி நடந்து போறார், போயிருக்கிறார். போனவர் திடீர்னு லுங்கியோடு சர்ச்சுக்குள்ள வந்து பின்னாடி உட்கார்றார். ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் பேசி தன்னுடைய கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறார். ஆராதனை முடிஞ்ச உடனே முன்னாடி என்கிட்ட கூட்டு வராங்க, வந்து நிற்கிறார். ஒரு 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 அழுக்கு சட்டை, ஒரு கைலி லுங்கி கட்டிட்டு வந்து நிற்கிறார். அப்போ நான் கேட்டேன், நீங்க புதுசா சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா பிரதர்? ஆமாயா, நான் இப்படி சர்ச்சுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தேன், நான் தற்கொலை பண்ணணும்னு போனையா. குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, இனி வாழக்கூடாது, எங்கேயாவது போய் செத்துணும்னு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேன். ஆராதனையுடைய பாட்டு சத்தம் என்ன தொட்டது. நான் ஆலயத்துக்குள்ள வந்தேன். உள்ள வந்த உடனே என் கூட கடவுள் பேசினார். அன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கிற, உன்னை வாழ வைப்பேன்பா, நீ வாழ்வதற்கு தான் நான் ஜீவனை கொடுத்தேன். அம்மா, ஆண்டவர் சாகருடைய சாவை என்ன செய்யல, விரும்பல. உடனே ஒப்பு கொடுக்கிறார், அழுகிறார் அழுகிறார். அவரா முழங்கால் பண்ணிட்டு, அவர் ஒரு இயேசு அறியாத மனுஷங்க, அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆனா அழுறார். அவரா அழுறார், பாவ உணர்வு ஏற்பட்டு அழுறார். அழுது இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மனைவி 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துட்டார் சர்ச்சுக்கு. வந்து சொன்னார், இதான் என் மனைவி பாஸ்டர், இதான் என் 2 பிள்ளைகள். என் மனைவி பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு தேவன் கொடுத்த சமாதானம் என் பிள்ளைகளுக்கும் வரணும், என் மனைவிக்கும் வரணும். குடும்பமா முழங்கால் பண்ணிட்டாங்க. 3வது மாசம் குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமென். வறுமை மாறியது, கடன் பிரச்சனை மாறியது, கஷ்டங்கள் மாறியது. நம்முடைய தேவனிடத்தில் வந்த யாரையும் அவர் வெறுமையாக விடுவதில்லை. அவரை தேடி வருகிற யாரையும் அவர் கைவிடுகிறது இல்லை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 3 வருஷத்துலங்க ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல 3 மாசத்துல வித்தியாசம், அப்படிதானே?
3 வருஷத்துல கடன் பிரச்சனை மாறி, கஷ்டம் மாறி, வீட்டை கட்டி, பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, அவர் ஒரு நல்ல கொத்தனாரா இருந்தவர் பெரிய கான்ட்ராக்டரா மாறி 100 பேர் அவருக்கு கீழே வேலை பார்த்தாங்க. 100 பேர். அவர் சொல்றார், பாஸ்டர் அங்க ஒரு வீடு வேலை நடந்துட்டு இருக்கு, இங்க நடந்துட்டு இருக்குது, சென்னையில ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், பெங்களூர்ல ஒரு வீட்டு வேலை போயிட்டு இருக்குது. செத்து போன்னு நினைச்ச மனுஷன், கடன் பிரச்சனை இந்த மனுஷன், ஒரு சாதாரண கொத்தனார் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருக்கு கீழே 100 பேர் வேலை பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, பிறகு அவர் இன்னும் சிமெண்ட் கடைகள்லாம் வைத்து அது சம்பந்தமான பொருட்கள் வாங்கி பெரிய கடையை வைக்க ஆரம்பித்தார். சரியான வசதி, சபைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பார். மனைவி பிள்ளைகளை கரெக்டா சர்ச்சை கூட்டு வருவார். 9 மணிக்கு ஆராதனைனா கரெக்டா 9 மணிக்கு வந்து நிற்பார். நச்சுன்னு மனைவி பிள்ளைகளோட வருவார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆராதனை முடிஞ்ச உடனே குடும்பமா வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார். நல்ல கர்த்தருக்கு பிரியமான மனுஷனா இருந்தார். திடீரென்று நான் கேள்விப்பட்டேன், அவர் சபைக்கு வர்றதை விட்டுட்டாரு. மனைவி வந்து அழுறாங்க, பாஸ்டர் இப்ப கொஞ்ச நாளா அவர் சபைக்கு வரல பாஸ்டர், சண்டே சர்வீஸுக்கு அவர் வர்றதில்லை பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதில்லை, கேட்டா வேலை இருக்கு, நீ போ பிள்ளைகளை கூட்டிட்டு போ, நான் எப்பமாவது வர முடிஞ்ச நேரம் வரேன், போ அப்படி சொல்லிடுறாரு பாஸ்டர். என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருக்குள்ள தெய்வ பயம் குறையுது, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. பிறகு அவரை சந்திக்கிறதுக்கு சர்ச்சிலிருந்து ஒருத்தர் அனுப்புனேன், நீங்க போய் அவரை பார்த்து பேசிட்டு வாங்க, அவரை விட்டுறாதீங்க, அவர் நல்ல மனுஷன், பக்தி உள்ள மனுஷன், விட்டுறாதீங்க. இவர் தேடி போனா வீட்டுக்குள்ள கூட ஏத்தல, வெளியே வச்சே வாசல்ல வச்சே பேசிட்டு அதெல்லாம் வந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருந்துச்சு, சென்னையில இருந்தேன், அங்க இருந்தேன், அடுத்த வாரம்லாம் வந்துருவாங்க. இப்படி இந்த தேடி வர்ற வேலை வச்சுக்கிட கூடாது. யார? சபையில இருந்து தேடி போன ஒரு வயதான மூத்த ஐயாவை இப்படிலாம் தேடி வர்ற வேலை வச்சுக்கிட கூடாது வீட்டுக்கு. அதான் வருவோம் சபைக்கு. அந்த ஐயா அழுது கொண்டே வந்தார், கண்ணீரோடு வந்தார். ஏன்னா அந்த ஐயாவுக்கு தெரியும் இவன் வாழ்க்கை எவ்வளவு தரங்கட்ட வாழ்க்கையா இருந்தது, எவ்வளவு மோசமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று அந்த ஐயாவுக்கு தெரியும். என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா இந்த மாதிரி என்ன பேசிட்டான் ஐயா அப்படின்னு அழுது கொண்டே சொன்னார். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி, நான் எப்படியாவது அவனை சந்திக்கணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் தற்செயல எனக்கு எதிர்பட்டான். நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன், பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கிறேன். ஏன் இப்போ சர்ச்சுக்கெல்லாம் வர்றதில்லை? ரொம்ப பிஸி பாஸ்டர், இப்போ எனக்கு வரலாம் முடியல, நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நான் வரேன், அடுத்த மாசம் வந்துடுவேன் பாஸ்டர், 2-3 வாரம் வர முடியாது. நான் சொன்னேன், கர்த்தரை தேடாம இருப்பது ஆபத்து. வாரத்துல ஒரு நாள் இல்ல, தினமும் ஆலயத்துக்கு வரணும்னு பைபிள் சொல்லுது. ஆதி அப்போஸ்தல சபையில அனுதினமும் கர்த்தரை தேடினார்கள், டெய்லி சர்ச்சுக்கு வர்ற பழக்கத்தை வைத்திருந்தாங்க. அப்படிதானே? அப்ப நீங்க ஆராதனைக்கு வரல, ஆண்டவரை தேடலன்னா ஆமென், உங்க வாழ்க்கையில பாவம் வந்துருமே. எல்லாம் இல்ல, நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். கேள்விப்பட்டேன், குடிக்க ஆரம்பித்தார், குடிப்பழக்கத்துக்கு இடம் கொடுத்தார். அவருக்கு பழக்கம்லாம் இப்ப சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களோட பழக ஆரம்பிச்சார். ஏன்னா இப்ப ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாராம். யாராயிட்டாங்களா? இவர் பெரிய ஆள் ஆயிட்டாராம். ஏன்னா இப்போ பணம் வந்துடுச்சு, லட்சங்கள் கோடிகள் வந்துடுச்சு, இப்ப பெரிய பெரிய ஆட்கள் கூட பழகிறதுனால பார்ட்டிக்கெல்லாம் போறாராம். எச்சரித்தும் கீழ்ப்படியல, உணர்வே இல்லாம போயிடுச்சு. சில நேரத்தில் ஆராதனைக்கு வருவாரு, அப்படி உட்கார்ந்து இருப்பாரு, அசால்ட் அப்படி உட்கார்ந்து இருப்பாரு. அவர் எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டார், பாட்டோ ஆராதனையோ செய்தி எதுலையும் அப்படி அசால்ட்டா வந்துட்டு அசால்ட்டா போவார். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து விட்டது. நான் நினைக்கிற ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் இரவு 1:45 எனக்கு ஒரு போன் வருது. ஐயா இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வருது. நான் இவரு நம்ம பிரதர் அல்லவா அப்படின்னு சொல்லி, என்ன பிரதர் அப்படின்னு கேட்க, இல்ல நான் காவல்துறையில இருந்து பேசுறேன், இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு நல்லா தெரியும், எங்க சர்ச்சில் உள்ள குடும்பம், அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடக்கிறாருயா, விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட், நீங்க வந்து அவர் ஹெல்ப் பண்ண முடியுமா அவங்களுக்கு பாடியை கொண்டு போறதுக்கு அல்லது அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய? உடனே இன்னொரு ஐயாவுக்கு போன் பண்ண, 2 பேரும் ராத்திரி அந்த இடத்துக்கு போனா அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டாங்க, மார்ச்சரியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. அன்னைக்கு நாங்க ராத்திரி திரும்ப அங்க மார்ச்சரிக்கு போறோம், பிரேதங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு போனா அன்னைக்கு பிரேதங்கள் வைக்கப்பட்ட அறைலாம் ஏகப்பட்ட மரணங்கள், ஏகப்பட்ட ஆக்சிடென்ட். அப்பா, அதனால அவரை வாசல்லே போட்டாங்க, வாசல் தான் கிடக்கிறார், முகத்துல பாதி கிடையாது. அவரை பார்த்த பொழுது அருகில உட்கார்ந்து அழுதேன். என்னை கூப்பிட்டு போனவர் என்னை எப்படியாவது ஆறுதல் படுத்தி, வாங்க பாஸ்டர் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீங்க வாங்கன்னு என்னை கூப்பிடுறாரு.
எனக்கு அந்த இடத்தை விட்டு வர முடியாம அதுல முழங்கால் படியிட்டு அவர் மேல கை வைத்து அழுதேன். ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிட்டப்பா. ஆண்டவரே, இந்த மனுஷ வாழ்க்கை இப்படி போயிடுச்சே. 2 சின்ன பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று கதறினேன். அந்த ஐயா என்ன கையை பிடிச்சி கூட்டு போயிட்டார். நான் சொன்னேன், இந்த விஷயத்தை எப்படி மனைவி பிள்ளைகளுக்கு சொன்னா தாங்குமான்னு தெரியலையே. மற்ற யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம போய் மெதுவா சொல்லி பக்குவமா அவங்கள பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறோம். விடிய காலம் 3:30 மணி. ஆனா வீட்டுல கதவை தட்டுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. அந்த வீட்டு வாசல்லே 2 பேரும் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம். எப்படி விடிஞ்ச உடனே மெதுவா பேசுவோம்னு சொல்லி ஒரு 4:45 5 மணி இருக்கும். ஓன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ போன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு. ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. அவங்க மகா வந்து உடனே கதவை திறந்தா நான் உள்ள போனா அது மென்டல் ஆயிட்டு. அந்த ஒரு சத்தம் தான். அதுக்கு பிறகு என்ன நடந்ததெல்லாம் தெரியாது. அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு, அது பாட்டுக்கு அடக்காரது நடக்குது புருஷனுக்கு, அது பாட்டு சிரிச்சுட்டு இருந்தது. மனநிலை பாதிக்கப்பட்டு போயிட்டு பிள்ளைகள் எல்லாம் கைவிடப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம். அதன் முடிவோ மரணம். அந்த அடக்க ஆராதனை எவ்வளவு வேதனையோடு நடத்தியிருப்போம் பாருங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் போது, வீடுகளை கட்டும் போது, வாகனங்களை வாங்கும் போது, திருமணங்களை செய்யும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு அதை செய்யறோம். ஆனா அடக்க ஆராதனைகளை எவ்வளவு வேதனையோடு நடத்துறோம். நாங்க கண்ணீரோடு அதை செய்யறோம். காரணம், உணர்வில்லாத இருதயம் முடிச்சிருங்க இருள் அடைந்தது. இன்னைக்கும் நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டு 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 ஜெபத்தை கேட்டு 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 அவங்களுக்கு உணர்வே இல்லாம போயிடுச்சு. தேவன் நமக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக.